الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்தாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று ஆரம்பமாக பிரார்த்தித்தவனாக புனிதமான ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாகிய பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவற்றை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு அவன் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பாக இஸ்லாத்தின் பார்வையில் கணவன் மனைவி உறவும் அவர்களின் பொறுப்புகளும் கடமைகளும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை இன்றைய ஹுத்பாவிலே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பினை இன்றைய ஹுத்பாவிலே தெரிவு செய்வதற்கான காரணம் என்னவென்றால், நாம் இருக்கின்ற இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அதிகமாக திருமணங்கள் நடைபெறுகின்ற ஒரு காலம். மிக சிறப்பாக நடைபெறுகின்ற பல திருமணங்கள் மிக குறுகிய காலத்துக்குள்ளே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் புரிந்துணர்வு இல்லாததன் காரணமாக அல்லது வேறு சில காரணங்களினால் அவைகள் விவாகரத்தை வேண்டி காதி நீதிமன்றங்களுக்கு வருவதை பார்க்கின்றோம். மிக ஆசையோடு பல கனவுகளோடு பெற்றோர்கள் பல லட்சம் ரூபாய்கள் செலவு செய்து மிக சிறப்பாக நடைபெற்ற பல திருமணங்கள் இவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்படியானால் எங்கே பிரச்சனை இருக்கின்றது அல்லது இப்படியான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கணவனும் மனைவியும் தங்களுக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக புரிந்து கொள்ளாததன் விளைவுதான் அவர்கள் மத்தியிலே மிக விரைவாக திருமணங்கள் விவாகரத்துக்கு செல்வதற்கு காரணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கின்றது. எனவே அந்த இபாதத்தை செய்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அதனுடைய சட்டதிட்டங்களை கட்டாயம் தெரிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறான். இல்லை என்றால் அவனால் அந்த திருமணம் என்ற இபாதத்தை சரியான முறையிலே மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பது
இஸ்லாத்தின் பார்வையிலே இரண்டு மனிதர்கள், இரண்டு நபர்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் செய்து கொள்ளுகின்ற ஒரு ஒப்பந்தம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அதாவது கணவனும் மனைவியும் அல்லது மணமகளும் மணமகனும் இஸ்லாம் சொல்லுகின்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் செய்து கொள்ளுகின்ற ஒரு ஒப்பந்தத்தை தான் இஸ்லாம் திருமணம் என்று சொல்லுகின்றது. இந்த திருமணத்தை இஸ்லாம் வலியுறுத்துவதற்கான பல காரணிகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று ரெண்டை மாத்திரம் நான் சொல்லுகின்றேன். இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தின் நோக்கங்களில் ஒன்றாக குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், கணவனும் மனைவியும் மன நிம்மதியை அடைய வேண்டும். திருமணம் முடிக்கின்ற கணவனும் மனைவியும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பை பரிமாறி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அதனாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த பெண்ணிடத்திலே மன அமைதியை பெறுவதற்காக இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு திருமணத்தை ஒரு கடமையாக ஏற்படுத்தி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படியானால் உண்மையான திருமணம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். கணவனின் மூலமாக மனைவியும் மனைவியின் மூலமாக கணவனும் சந்தோஷத்தை அனுபவிப்பார்களாக இருந்தால் அதுதான் இஸ்லாம் விரும்புகின்ற அந்த திருமணத்தினுடைய மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று. இரண்டாவதாக இஸ்லாம் சொல்லுகின்றது, நீங்கள் நல்ல சந்ததிகளை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்தினர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். எனவே திருமணம் முடித்திருக்கின்ற சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்கின்றார், என்னுடைய உம்மத்தினர்களே நீங்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே நீங்கள் பெற்றெடுத்த இந்த குழந்தைகளினூடாக நான் அதிகமான உம்மத்தை கொண்ட ஒரு நபி என்ற சிறப்பை பெற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இப்படியாக பல காரணிகளிலே ஒரு இரண்டு விடயங்களை மாத்திரம் சொன்னேன். ஒன்று, திருமணத்தின் மூலமாக அது ஒரு இபாதத் என்ற அடிப்படையில் கணவனும் மனைவியும் அந்த திருமணத்தினூடாக மகிழ்ச்சி சந்தோஷத்தை இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்குவது. இரண்டாவதாக நல்ல சந்ததிகளை அவன் உருவாக்கிவிட்டு செல்வது. இன்று இந்த இரண்டு நோக்கங்களும் நாம் திருமணத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோமா என்றால் அதிகமான சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிறைய குறைகளை சொல்வதை பார்க்கின்றோம். நான் ஏன் திருமணம் முடித்தேன் என்று இப்பொழுதுதான் யோசிக்கின்றேன் என்று பல சகோதரர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னும் சில பெண்களை கேட்டால், இவனை நான் திருமணம் முடிக்காமல் இருந்திருக்கலாமே, என்னுடைய தாய் தந்தையர்களோடு நான் இருந்திருந்தால் சந்தோஷமாக இருப்பேனே என்று கவலைப்படுகின்ற பெண்களையும் பார்க்கின்றோம். அப்படியாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த போதனைகள் கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க தவறுகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது மிக விரிவான ஒரு பாடப்பரப்பு. அதனை அரை மணித்தியால ஹுத்பாவுக்குள்ளே விரிவாக சொல்ல முடியாது. எனவேதான் அந்த திருமணத்திலே கணவன் மனைவிக்கிடையிலான பொறுப்புக்கள் கடமைகள் என்ற
ஒரு பகுதியை மாத்திரம் இன்றைய ஹுத்பாவிலே விளங்கப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் மனைவிகளுக்குரிய பொறுப்புகள் கடமைகளை பற்றி உலமாக்கள் விரிவாக சொல்லுகின்ற பொழுது 3 கட்டங்களாக அதனை பிரிக்கின்றார்கள். முதலாவது, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள். இரண்டாவது, ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகள். மூன்றாவது, 2 பேருக்கும் பொதுவான கடமைகள் என்று 3 பகுதியாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 3 பகுதியையுமே இன்றைய ஹுத்பாவிலே சொல்வது சிரமமாக இருக்கும். இருந்தாலும் சுருக்கமாக, முதலாவதாக, இங்கே ஆண்கள் நாங்கள் ஜும்மாவுக்கு வந்திருப்பதால் கணவன் என்ற வகையில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை முதலாவதாகவும், இரண்டாவது நேர முகாமைத்துவத்தை கருத்திலே கொண்டு பெண்களுடைய கடமையும், மூன்றாவதாக 2 பேரும் செய்கின்ற கடமைகளையும் சுருக்கமாக சொல்லாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை அம்சம் என்னவென்றால், ஒரு ஆண்மகன் திருமணம் முடித்ததன் பின்னால் அந்த மனைவியினுடைய எல்லா விவகாரங்களையும் அவன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அப்படியானால் திருமணத்துக்கு முன்னால் அவனுடைய தந்தை அந்த பெண்ணை பராமரித்திருப்பார். திருமணத்தின் பின்னர் இந்த கணவன் தான் அந்த மனைவிக்குரிய எல்லா விடயங்களையும் பொறுப்பெடுக்க வேண்டும். அதிலே குறிப்பாக உலமாக்கள் 3 விடயத்திலே சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த 3 விடயமும் கட்டாயம் ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அதிலே முதலாவது அம்சம் என்னவென்றால், அந்நஃபகா, ஒரு கணவன் மனைவிக்குரிய உணவு பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமணத்தின் பின்னால் மனைவிக்கு செலவு செய்கின்ற பொறுப்பு அது கணவனுடையது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அப்படியானால் ஒரு மனைவிக்கு உணவளிக்கின்ற பொறுப்பு கணவனுடைய கடமை, பொறுப்பு என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ உணவு சாப்பிடுகின்ற பொழுது அந்த மனைவிக்கும் உணவளிப்பாயாக என்று நபி அவர்கள் சொல்கின்றார். இதனைத்தான் உலமாக்கள் சொல்கின்றார்கள், அந்த மனைவியினுடைய செலவுகளை இந்த கணவன் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த கால கஷ்டம் என்பது உண்மையிலேயே ஒரு கணவனால் 100% அந்த குடும்பத்தினுடைய பொறுப்புகளை சுமக்க முடியாமல் பலர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அதிலே சந்தேகமில்லை. இருந்தாலும் அந்த சுமையை மனைவியிலே சுமத்த முடியாது. சுருக்கமாக சொன்னால், மனைவி தொழில் செய்ய வேண்டும், மனைவி உழைத்து கொண்டு வர வேண்டும் என்று நாம் அவர்களை வற்புறுத்த முடியாது. அவர்களாக விரும்பி தொழில் செய்வது என்பது வேறு, அவர்களாக விரும்பி சம்பாதிப்பது வேறு. ஆனால் எனக்கு சமமாக நீயும் தொழில் செய்ய வேண்டும் என்று ஒரு பெண்ணை நாங்கள் வற்புறுத்த முடியாது. எனவே அந்த பொறுப்பை இஸ்லாம் கணவனிடத்திலே கொடுத்திருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பு அது ஆண்களுடையது என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்ன காரணம்? பிமா ஃபல்லலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், பெண்களை விட உழைக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே நீங்கள் பெண்களுக்காக செலவு செய்கின்றீர்கள், நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்.
எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு மனைவிக்கு உணவளிக்கின்ற பொறுப்பு அது ஆணுடையது. அதை தாண்டி ஒரு பெண் விரும்பி அவள் தொழில் செய்து கணவனுக்கு உதவி செய்தால் அது வேறு விடயம். அதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. இரண்டாவது அம்சம், அந்த மனைவிக்கு ஆடை கொடுப்பது. இது அந்த கணவனுடைய பொறுப்பாகும். இந்த ஆடையும் அதே போன்று இந்த உணவளிப்பதும் அந்த ஊரினுடைய வளமை அல்லது ஒரு நடுத்தரமான அமைப்பிலே அதனை மேற்கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்லுகின்றது. எல்லோரும் ஆடம்பரமாக வாழுகின்றார் என்பதற்காக ஒரு கணவனை மனைவி கஷ்டப்படுத்த முடியாது. அவர்கள் அப்படி வாழுகின்றார்கள், அவர்கள் இப்படியான ஆடைகளை அணிகிறார்கள், நீங்களும் எனக்கு வாங்கி தர வேண்டும் என்று வற்புறுத்தி கணவனை கஷ்டப்படுத்துமாறு இஸ்லாம் மனைவிமாரை சொல்லவில்லை. அதனாலே தான் இன்றைக்கு நிறைய கணவன்மார்கள் கடனாளியாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இவருடைய மனைவியின் சகோதரி அவள் ஒரு வசதியாக இருப்பாள். ஒரு திருமணம் வீடு வந்துவிட்டால் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு ஆடைகளை கொள்வனவு செய்வார்கள். இப்பொழுது இந்த சகோதரிக்கு ஒரு தர்ம சங்கடம், இவருடைய கணவர் ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளப்படுவார். இவரும் அவர்களை போன்று எடுக்காவிட்டால் குடும்பத்திலே அவர்களுக்கு ஒரு கண்ணியம் இல்லை, மதிப்பு இல்லை. இப்பொழுது இவர் கடன்படுகின்றார், கஷ்டப்படுகின்றார். காலப்போக்கிலே இவர் கடனாளியாக ஏனையவர்களுடைய வாயினால் ஏற்றிப்படுகின்ற அவமானப்படுகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாம் சொல்லுகின்றது, நடுநிலைமையை கவனித்து அந்த பெண்களுக்குரிய ஆடைகளை இவர் கொள்வனவு செய்து கொடுப்பதும் இவருடைய பொறுப்பு. மூன்றாவது விடயம், ஒரு கணவன் அவன் குடியிருக்கின்ற இடத்திலே அந்த பெண்ணுக்கான குடியிருக்கின்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இந்த விடயத்திலே பொதுவாக எமது கிழக்கு மாகாணத்திலே இந்த நடைமுறை மாற்றமான ஒன்று. மேல் மாகாணம், மத்திய மாகாணங்களுக்கு சென்றால் இந்த நடைமுறை அங்கே இருக்கின்றது. அங்கே ஒரு சகோதரர் திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஒரு பெண்ணை திருமணம் பேசி அவரை திருமணம் முடித்து தன்னுடைய வீட்டுக்கு அவர் கூட்டி சென்று விடுவார். அல்லது அவர் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே குடியிருப்பார். இப்படியான நடைமுறை இருக்கின்றது. ஆனால் நாம் வாழுகின்ற எமது இந்த கிழக்கு மாகாணத்திலே அந்த நடைமுறை காலாகாலமாக மாற்றமடைந்து ஒரு பெண்ணை பெற்ற தந்தை அவர் வீட்டை தயார் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார். இதனாலே இன்று சமூகத்திலே பல பிரச்சனைகள், பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தைமார் தாய்மார்கள் படுகின்ற அவதி, அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள், அவர்களுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது மிக கவலையான நிலைமைகள். அன்புக்குரியவர்களே, அதிலும் எங்களுடைய காத்தாங்குடியை போன்ற நகரத்திலே இப்பொழுது ஒரு காணி வாங்குவதாக இருந்தால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஒரு காணிக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் இந்த ஊருக்குள்ளேயே வாழ்ந்து பழக்கப்பட்டு விட்டார்கள். ஊருக்கு வெளியிலே 4 முனைகளிலும் நிறைய காணிகள் இருக்கின்றது. எமது முன்னோர்கள் 4 முனைகளையும் பலப்படுத்தினார்கள். மண்முனை, பாலமுனை, நொச்சிமுனை, பூனச்சிமுனை என்று 4 முனைகளிலும் மக்கள் குடியேறி வாழ்ந்தார்கள். ஏனென்றால் இந்த காத்தாங்குடியை மையமாக வைத்து எல்லோரும் அப்படியே பரவி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் கொள்வனவு செய்த காணியெல்லாம் அப்படியே காடாக இருக்க நாங்கள் இந்த ஊருக்குள்ளேயே அப்படியே முடங்கி விட்டோம். எல்லோருமே ஆசைப்படுவது நானும் என்னுடைய பிள்ளைகளும் பக்கத்திலே இருக்க வேண்டும். இதனாலே மிக கடினமான ஒரு நிலைமைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் மிகவும் கஷ்டத்தை எதிர்நோக்குவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வீடு ஏற்பாடு என்பது அது ஒரு ஆண் மகன் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு. ஆனால் நாங்கள் அதனை மாற்றமாக பரம்பரையாக செய்து வருவதால்
இன்று எல்லோருமே நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இதுவும் ஒரு சமூக ரீதியாக விழிப்புணர்வுகளை கொடுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய ஒரு அம்சம். எடுத்த எடுப்பிலே அது ஹராம், இது ஹராம், அது அப்படி என்று மிம்பரிலே ஃபத்வா கொடுப்பது லேசி. ஆனால் நடைமுறையிலே அவைகளை கொண்டு வருவது என்பது ஒரு கடினமான அம்சம். ஆனால் நடைமுறை சாத்தியமான வழிகளை நாங்கள் இப்பொழுதிருந்தே உருவாக்காவிட்டால் எதிர்காலத்திலே மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அதிலும் பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அவனுடைய தாய் தந்தையர்கள் பைத்தியம் பிடித்து அலைகின்ற ஒரு நிலைமையும் எதிர்காலத்திலே வரும். ஏனென்றால் இப்பொழுது ஒரு 4 அடி ஒரு 10 அடி 20 அடி காணியை கூட கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை எமது ஊரினுடைய நடுப்பகுதியிலே. அப்படியாக இருந்தால் ஒன்று நாங்கள் எமது அயல் கிராமங்களிலே உள்ள இடங்களை வாங்கி அங்கே கொஞ்சம் நகர வேண்டும். ஆனால் அதற்கு நாங்கள் தயாரில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு ஆண் மகன் அவன் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தால் ஒரு பெண் மகள் அந்த வீட்டுக்கு போகின்ற பொழுது அவள் நிபந்தனை எல்லாம் சொல்ல மாட்டாள். இந்த கதவை மாத்துங்க, இந்த பாத்ரூமுக்கு அட்டாச் போட்டு தாங்க, இந்த மாப்பிளை மாத்துங்க என்று இப்ப பெண் வீட்டார்களை மாப்பிள்ளை வீட்டார் கஷ்டப்படுத்துவது போன்ற ஒரு நிலைமை ஏற்படாது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற போதனைகளை மாற்றி வைத்திருப்பதால் இப்பொழுது எல்லோரும் கஷ்டப்படுகின்றோம். மிக அழகான ஊடு கஷ்டப்பட்டு அவருடைய வசதிக்கு கட்டி வைத்திருப்பார். என்னுடைய மகன் உங்களுடைய மகளை திருமணம் முடிக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் இந்த பாத்ரூமை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். பகிரங்கமாகவும் பேசுகின்றார்கள். அந்த சபைகளிலே உலமாக்களும் நாங்கள் இருக்கிறோம், ஏனைகளும் இருக்கிறோம். என்ன செய்வது என்று அறியாத ஒரு நிலைமை. அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த நடைமுறையை இஸ்லாம் சொல்லுகின்ற அமைப்பிலே ஒரு ஆண் மகன் ஏற்பாடு செய்வதாக இருந்தால் அவனோடு சாதாரணமாக ஒரு ரூம், ஒரு பாத்ரூம், ஒரு குசினியை கட்டிவிட்டால் கூட அங்கே ஒரு பிள்ளையை வாழ வைக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனை யோசித்துத்தான் எங்களுடைய சமூக சிந்தனை உள்ள உலமாக்கள், ஆர்வமுள்ளவர்கள் பல திட்டங்களை எங்களுடைய ஊரிலே கொண்டு வந்தார்கள். அதற்கு சான்றுதான் பக்கத்திலே இருக்கின்ற ஜகாத் வீட்டு திட்டம். இந்த பள்ளியோடு இணைந்திருக்கிறது பொதுச்சிவர். இதை உருவாக்குவதற்கான மெயின் நோக்கம் என்னவென்றால், திருமணம் முடிப்பதற்கு கஷ்டப்படுகின்ற ஆண்கள், வீடில்லாமல் திருமணம் முடிக்க முன்வருகின்ற ஆண்களுக்கு இப்படியான வீடுகளை கொடுத்து, அதே போன்று இஸ்லாத்தை ஏற்று நம்பி வருகின்ற அந்த மக்களுக்கு உதவி செய்யும் முகமாக ஒரு 5 வருடங்களுக்கு குறைந்தது அந்த வீட்டை வாடகை இல்லாமல் கொடுக்கின்ற பொழுது அந்த ஆண்மகன் அந்த காசை மிச்சப்படுத்தி அவன் ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த வீட்டு திட்டம். பல சகோதரர்கள் அவ்வாறு திருமணம் செய்து இந்த வீட்டிலே வசித்து இப்பொழுது அவர்கள் தனியாக வீடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இதே போன்று பல வீட்டு திட்டங்கள் சில செல்வந்தர்களால் உருவாக்கப்பட்டு அவைகள் இப்படியான நல்ல நோக்கத்துக்காக வழங்கப்பட்டு இன்றும் அதிலே பல சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான முன்மாதிரியான திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்திலே உருவாக்க வேண்டும். எமது ஊரை பொறுத்தவரை சில மாற்றங்களுக்கு நாங்கள் நகர வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் இப்படியான சந்தர்ப்பத்திலே அவர்களும் ஒரு தனியாக வீடொன்றை வாங்கி, காணி வாங்கி வீடு கட்டுவது என்பது இப்பொழுது ஒரு சிரமமான காரியமாக மாறி இருக்கிறது. எனவே 2 பேரும் இணைந்து சில விடயங்களை செய்யலாம். ஒரு ஆண்மகனிடத்திலே வளகிருந்தால் பெண் மகளும் இணைந்து ஒரு வீட்டை கட்டலாம். அல்லது இவர் இருக்கின்ற அமைப்பிலே அந்த வீடுகளை பொறுப்படுத்தி திருமணம் முடிக்கலாம். அதே போன்று சமூக ரீதியாக நாங்கள் இப்படியான வீட்டு திட்டங்களை உருவாக்கி அவர்களை ஆர்வப்படுத்தலாம். செல்வந்தர்கள் இந்த ஊரிலே செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பணி இருக்கின்றது. அதுதான் மாடி வீடுகள், அடுக்கு வீடுகளை கட்டி நாங்கள் வாடகைக்கு கொடுக்க வேண்டும். இப்படியான கஷ்டப்படுகின்ற குடும்பங்கள், திருமணம் முடிக்க இருக்கின்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்தி அரசாங்கம் எப்படி அமைச்சர்மார்களுக்கு குறைந்த
வாடகைக்கு வீடுகளை கொடுக்கின்றதோ அதே போன்று திருமணம் முடிக்க முன்வருகின்ற ஆண்களுக்கு குறைந்த ஒரு வாடகையிலே நாங்கள் கொடுக்கின்ற பொழுது கொழும்பை போன்று ஒரு அடுக்குமாடி சிஸ்டங்களை இந்த ஊரிலே நாங்கள் உருவாக்கினால் பல ஆண்கள் முன்வந்து அதை செய்வார்கள். இப்பொழுது ஆசைப்படுகின்ற ஆண்களுக்கும் அதை செய்வது என்பது ஒரு கடினமான நிலைமை. எனவே அன்புக்குரியவர்களே, நடைமுறை ரீதியாக சாத்தியமான சில ஒழுங்குகளை நாங்கள் சமூக ரீதியாகவும் செய்து கொடுக்கின்ற பொழுது அந்த இளைஞர்கள், இப்பொழுதுள்ள வாலிபர்கள், அவர்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது ஒரு முன்மாதிரியாக இந்த விடயத்தை அவர்கள் கடைபிடிக்க முடியும். இதனாலே தான் பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களுடைய சம்மேளனத்திலே ஜக்காத் குழுவிலே கடந்த பல வருடங்களாக பெண் பிள்ளைகளுக்கு முழுமையாக வீடு கட்டி கொடுக்கின்ற அந்த பொறுப்புகளை இப்பொழுது குறைத்து ஆண்கள் திருமணம் முடிப்பதற்கு முன் வந்தால் வீட்டுகளை அவர்கள் ஏற்பாடு செய்தால் அதற்கு ஜக்காத்திலே இருந்து கணிசமாக வழங்குங்கள் என்ற ஃபத்வாவை ஜம்மியத்துல் உலமா கொடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஆண் மக்கள் முன்வருகின்ற பொழுது மிக இலகுவாக இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த குடியிருப்பையும் ஒரு ஆண் மகன் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, பல செல்வந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நிறைவான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அவர்கள் முன்மாதிரியாக தங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு இப்படியான திருமணங்களை செய்துவிட்டு அவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். எங்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரம் அல்லாஹ் தஆலா ஒரு அமானிதமாக தந்தது. அதனை இப்படியாக முன்வந்து நாங்கள் செய்து காட்டுகின்ற பொழுது உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு வரலாறும், அது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த அருளை, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். பல திருமணங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், வலிமாவுடைய செலவு 20 லட்சம் 15 லட்சம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த 15 லட்சம் 20 லட்சம் செலவு செய்கின்ற ஒரு ஆண் மகன் இன்னும் ஒரு 10 லட்சத்தை போற்று ஒரு 30-40 லட்சம் ரூபாவுக்கு அவராக ஒரு இருப்பிடத்தை அவருடைய காணிக்குள்ளே அமைத்து கொண்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இவைகளை நாங்கள் ஒரு நல்ல சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இன்றைய தினம் ஒரு கணவன் செய்கின்ற கடமைகளிலே 3வது அந்த மனைவி குடியிருப்பதற்கான ஒரு ஏற்பாட்டையும் கணவன் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. அதே போன்றுதான் 2வது பிரதானமான கடமை அல் முஆமலத்து பில் ஹசன், மனைவியோடு அழகிய முறையில் இந்த கணவன்மார்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அப்படியானால் திருமணத்தின் பின்னால் எங்களை நம்பி வந்திருக்கின்ற அந்த பெண்ணை நாங்கள் பொது வழிகளிலே வைத்து அவமானப்படுத்தக்கூடாது. அவர்களுடைய கண்ணியத்தை இழக்கக்கூடிய வகையில் எங்களுடைய பேச்சுக்கள் அமையக்கூடாது. நாங்கள் மிக கௌரவமாக அவர்களை நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இன்று பலர்களுடைய பேச்சுக்கள் பல திருமணங்கள் முறிவடைவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஒன்று அந்த கணவனுடைய பேச்சு, அல்லது கணவனுடைய தாய் தந்தையர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் கூட இன்று பல திருமணங்கள் முறிவடைய காரணம். அதிலும் குறிப்பாக இப்பொழுது கணவன் வீடு தந்து திருமணம் முடிக்கின்றேன் என்று சொன்னாலும் கூட சில வீடுகளிலே அதற்கு விருப்பமில்லை. என்ன காரணம் என்று கேட்டால், இவருடைய வீட்டை பாருங்கள், இவருடைய வீட்டை பாருங்கள், வீடில்லாமல் முடித்துவிட்டு அவருடைய பெண் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள். சபைகளிலே நாங்கள் இந்த பிள்ளையை வீடில்லாமல் முடித்தோம் என்று இவர்கள் சொல்வதால் மன உளைச்சலுக்குள்ளாகின்றார் என்று பல விடயங்கள் எங்களிடத்திலே வருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, 2வது அம்சம் அந்த மனைவிமாரை கண்ணியமாக நாங்கள் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாங்களும் சந்தோஷமாக வாழலாம், அவர்களும் சந்தோஷமாக வாழலாம். வீட்டிலே குழப்பம் வந்து விட்டால் அவர்களுக்கும் நிம்மதி இல்லை, எமக்கும் நிம்மதி இல்லை. எங்களை நம்பி வந்த எங்களுடைய பிள்ளைகளும் அவர்களும் நிம்மதியற்றி இருப்பார்கள். எனவே 2வது அம்சம் நல்ல முறையில் அழகிய முறையில் நடந்து கொள்வது. 3வது ஒரு ஆண்மகன் செய்ய வேண்டிய பொறுப்பு அல்லது கடமைகள் ஒன்று, தன்னுடைய மனைவியை அவன் திருப்திப்படுத்த வேண்டும்.
மனைவியை உறவு கொள்கின்ற விடயத்திலே அவன் 100% திருப்திப்படுத்த வேண்டும். அந்த விடயத்திலே ஒரு கணவன் குறைபாடு செய்தால் அந்த வீட்டிலே நிறைய பிரச்சனைகள் உருவாகும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அதனாலதான் இஸ்லாம் திருமணம் முடிக்கின்ற ஆண்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர் சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். திருமணத்துக்கு 2 சக்தி, ஒன்று பொருளாதார வசதி, இன்னொன்று ஆண்மை தன்மை. மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவு அவருடைய உடலிலே சக்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் திருமணம் முடிப்பதையும் இஸ்லாம் ஊக்குவிக்கின்றது. இப்பொழுது திருமணத்தின் பின்னால் சில கெட்ட பழக்கங்களுக்கு சில இளைஞர்கள் ஆளாகின காரணத்தினால மனைவியை திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் போதை பழக்கத்திலே சிலர்கள் மாட்டிக்கொள்கின்றார்கள். திருமணம் முடித்த புதிய காலப்பகுதியிலே சில மாத்திரைகளை பயன்படுத்தி அவர்கள் தவறான முறையிலே சில உறவுகளை வைக்க முற்படுகின்ற பொழுது அது அந்த பெண்ணுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கின்றது. காலப்போக்கிலே அந்த பெண் இதே காரணத்தை சொல்லி விவாகரத்து கேட்பதை பார்க்கின்றோம். அண்மையிலே எனக்கு தெரிந்த மிக நெருங்கிய நண்பர், நல்லவர், அவருடைய திருமணம் காதிக்கோட்டிலே இருக்கின்றது என்று கேள்விப்பட்ட பொழுது அதிர்ச்சி அடைந்தேன். அங்கே அவர்களை சந்தித்து இரகசியமாக கேட்ட பொழுது அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அறிந்தவன், அந்த பெண் தரப்பு சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, மௌலவி நீண்ட காலமாக இவரால் மனைவியோடு சேர முடியாத நிலைமை. ஏன் நல்லாத்தான் இருக்காரு, கட்சாத்தான் இருக்காருன்னு பார்த்தா வேற சில பழக்கங்கள், அவரை அறியாமல் சில பழக்கங்கள் அவரிடத்திலே வந்திருக்கும் நினைக்கிறேன். அவைகளினால் அவருடைய உறவுக்கு அது பாதிப்பாக அமைந்து அந்த விடயம் மறைவாக இருந்து இப்பொழுது பகிரங்கமாக நீதிமன்றத்துக்கு வருகின்றது. இப்பொழுது அந்த குடும்பமும் அவமானப்படுகின்றது, இந்த குடும்பமும் அவமானப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை அல்லது பொறுப்பு உடல் ரீதியாக அந்த மனைவியை சந்தோஷப்படுத்துவது, அவளை திருப்திப்படுத்துவது. இன்று பல கணவன்மார் திருமணத்தின் பின்னால் அலட்சியமாக இருக்கின்றார்கள். நண்பர்களோடு சேர்ந்து இரவு நேரங்களை வெளியிலே கழிப்பது, மனைவி எதிர்பார்ப்போடு இருப்பால் ஆனால் இவர் வீட்டுக்கு தாமதமாகுவது, இப்படி பல காரணங்கள். இவைகள் எல்லாம் ஒரு நாள் பிரச்சனையாகி காதி நீதிமன்றம் செல்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதனால் ஏற்படுகின்ற விளைவு என்ன? அந்த மனைவி இன்னொருவரோடு தொடர்பு கொள்ளுகின்றாள், சில நேரம் விபச்சாரத்துக்கு செல்லுகின்றாள். அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயங்களிலே அவள் ஈடுபடுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நான் சொன்ன இந்த 3 விடயங்களும் மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது. இன்னும் சில விடயங்கள் இருந்தாலும் நேரத்தை கவனத்திலே கொண்டு இந்த 3 விடயங்களையாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற பொழுதோ நாங்கள் எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவனுக்கு இன்னும் 2 முக்கியமான கடமைகள் இருக்கிறது. அதனை சுருக்கமாக சொல்லுகின்றேன். அதிலே ஒன்றுதான் அந்த மனைவியினுடைய உணர்வுகளை இந்த கணவன் மதித்து நடக்க வேண்டும். அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. 5வது அம்சம், ஒரு மனிதன் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட திருமணங்கள் முடித்திருந்தால் அவன் அந்த பெண்கள் மத்தியிலே நீதியாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே அதிகமாக ஒரு மனைவியோடையே வாழுகின்றோம். அப்ப அந்த பிரச்சனை நமக்கு வராது. அல்லாஹ் சொல்றான், ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, நீங்கள் 2, 3 திருமணம் முடித்து நீதமாக வாழ முடியாது என்று நீங்கள் அஞ்சி கொண்டால் ஒரு மனைவியோடையே இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் யாராவது 2 அல்லது பலதார திருமணம் முடித்திருந்தால்
இரண்டு மனைவியையும் அவர் சமமாக பார்க்க வேண்டும். இரண்டு பேருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றது, அதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டு பேரில் ஒருவரை ஒரு விதமாக மற்றவரை தாழ்வாக பார்த்தால் நாளை மறுமையிலேயே அந்த சுண்ணாவே அவருக்கு நரகத்துக்கு செல்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, ஐந்தாவது அம்சம் நீதமாக நடந்து கொள்வது. இரண்டாவது விடயம் என்னவென்றால், ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நான் நினைக்கிறேன் அதனை விரிவாக குத்பாவிலே சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்லுகின்ற இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பேசலாம். அதிலே முதலாவது அம்சம் அத்தாஅத்து பில் மாரூஃப். கணவனுக்கு மனைவி முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இதை சிலர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது, அல்லது கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு உரிமை இல்லையா என்று பேசுகின்ற பெண்களை பார்க்கின்றோம். அப்படி அல்ல, இது மிக ஆழமான ஒரு அம்சம், விரிவாக பேசப்பட வேண்டியது. அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொன்னால் ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் முழுமையான பாதுகாப்பு என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அதனாலே தான் கணவனுடைய கட்டுப்பாட்டிலே, கணவனுடைய பொறுப்பிலே அந்த பெண் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற அம்சம். நபிகளார் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனைவி அல்லது ஒரு மனிதன் ஒருவருக்கு சுஜூது செய்வதற்கு அனுமதி இருந்தால் மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்ய சொல்லி இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு மனைவி கணவனை மதித்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இரண்டாவது அம்சம், கணவனுடைய வீட்டையும் கணவனுடைய பொருளாதாரத்தையும் அவனுடைய அந்தரங்கங்களையும் ஒரு பெண் பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. கணவன் தொழிலுக்காக வீட்டை விட்டு சென்று விட்டால் அந்த வீட்டிலே இன்னொரு ஆணோடு தொடர்பாக இருப்பது அல்லது தவறான விடயங்களிலே ஈடுபடுவது, கணவனுடைய பொருளாதாரத்தை தேவையற்ற விடயங்களிலே செலவு செய்வதை இஸ்லாம் கண்டிப்பாக தடுக்கிறது. ஒரு மனைவி அவைகளை பாதுகாப்பது மனைவியினுடைய பொறுப்பு, கடமை என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அதே போன்றுதான் தேவையற்ற விதத்திலே வீடுகளிலே இருந்து ஒரு பெண் வெளியிலே செல்வதை தவிர்க்குமாறு இஸ்லாம் சொல்லுகின்றது. அவ்வாறு செல்வதாக இருந்தாலும் கணவனிடத்திலே சொல்லிவிட்டு முறையாக அனுமதியோடு செல்லுமாறு இஸ்லாம் சொல்லுகின்றது. ஏனென்றால் அந்த கணவனுடைய பொறுப்பிலே இந்த மனைவி இருப்பதால் இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது அதற்குரிய முழுமையான பொறுப்பை இந்த கணவன் சுமக்க வேண்டியிருக்கிறது. அதனாலே தான் இஸ்லாமிய மார்க்கம் ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தாலும் உம்ராவுக்கு செல்வதாக இருந்தாலும் ஒரு மஹ்ரமியத்தான ஆணோடு செல்லுமாறு வலியுறுத்துகின்றது. எதற்காக என்றால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்புக்காக. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த கணவனுடைய அனுமதியோடு ஒத்துழைப்போடுதான் இந்த பெண் வெளி விவரங்களிலே ஈடுபட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சமாகும். அதே போன்று வீட்டிலே பிள்ளைகளை பராமரிப்பது, அந்த வீட்டினுடைய வேலைகள் பொறுப்புகளை கவனிப்பதை இஸ்லாம் பெண்களுக்குத்தான் கூடுதலாக சொல்லுகின்றது. அதனாலே தான் வீட்டிலே உள்ள விடயங்களை கவனித்துக் கொள்வது, கணவனுக்கு தேவையான விடயங்களை அங்கே செய்வது பெண்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. சில நேரம் இஸ்லாம் பெண்களுக்கு இப்படியாக சொல்லவில்லை என்று பயான்களிலே சிலர்கள் பொதுவாக சொல்வதால் இன்று பல ஆண்கள் கஷ்டப்படுகின்றார்கள். என்ன நடக்குது என்றால், சில பெண்கள் சொல்றாங்க, உங்களுக்கு சமைச்சு தரது எனக்கு பொறுப்பில்லை, நீங்க சமைச்சு தாங்க அல்ல நீங்க என்ன செய்யுங்க. அப்ப பெண்கள் இஸ்லாம் அப்படி வற்புறுத்தல் இருந்தாலும் வீட்டினுடைய வேலைகள், பிள்ளைகளை நல்ல முறையிலே பராமரிப்பது இரண்டு பேருடைய பொறுப்புகளிலே இஸ்லாம் சொல்லுகின்றது. அந்த இரண்டு பேருடைய பொறுப்புகளை நான் இப்பொழுது சொல்லவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு மனைவி இந்த விடயங்களை, இந்த அம்சங்களை கவனித்து கணவனோடு நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அந்த குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும், நீண்ட காலம்
அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹுத்பாவிலே கணவன் செய்ய வேண்டிய கடமைகளையும் மனைவி செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகளையும் ஓரளவு சுருக்கமாகவும் விரிவாகவும் சொல்லி வைத்தேன். இந்த அம்சங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்து.